எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. தடை வந்தாலும் பயமில்லையே, அலை வந்தாலும் பயமில்லையே, புயல் அடித்தாலும் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே. கர்த்தருடைய நாமத்திலே யாவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு வருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாருங்கள், நாம் கண்களை மூடி அல்லாது ஜெபிப்போம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரை, அப்பா, அந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஓய்வு நாளுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேலையிலே குறிப்பாக ஆண்டவரை உமது வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் எங்களோடு பேசும்படியாக, இடைப்படும்படியாக உண்மை அழைக்கிறோம். அப்பா, இந்த சத்தியத்தையும் அறியும்படியாக எங்களோடு பேசும். எங்கள் உள்ளங்களையும் செவிகளையும் நாங்கள் திறந்து வைக்கிறோம். ஆவியானவர் அடியேனோடும் எங்களோடும் பேசும்படியாக இடம் கொடுக்கிறோம். உமக்கு ஏற்றதுக்கான மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோவான் 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்குள்ள தலைப்பிலே குறிப்பாக நாம் பார்க்கும்போது இன்வைட் ஜீசஸ். அல்லேலூயா. இயேசுவை அழையுங்கள், இயேசுவை நாம் வரவேற்போம். அல்லேலூயா. இன்வைட் ஜீசஸ் இன் அவர் லைஃப், இன் யோர் லைஃப். அல்லேலூயா. அதற்கு முன்பாக, இந்த பகுதிக்கு சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்ன அந்த கதை என்று பார்க்கும் பொழுது, ஒரு வாலிபன் தன்னுடைய முடியை வெட்டும்படியாக, தாடியை ஷேவ் பண்ணும்படியாக ஒரு பார்பர் ஷாப்க்கு செல்கிறார். ஒரு வாலிபன் பார்பர் ஷாப்க்கு சென்று அங்கே அவருடைய தாடியையும் முடியையும் வெட்டுறதுக்கு போயிருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த பார்பருக்கும் அவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடைபெறுகிறது, உரையாடல். அவர்கள் நிறைய காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சடீரென்று கடவுளை குறித்தும் அவர்கள் பேசுகின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த பார்பர், இந்த முடி வெட்டுகிறவர், அவர் சொல்றாரு, கடவுள் இல்லை, அவர் இல்லை, அவர் உதிக்கல, அப்படியாக God doesn't exist அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த வாலிபனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி சொல்றீங்க? எஸ், ஏனென்றால் நீ வெளியே போய் பார், அநேகர் அனாதைகளாகவும் துன்பத்திலும் வீடிலிருந்தும் அவர்கள் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் என்று ஒருத்தர் இருந்தால் இப்படி மனிதர்களை அவர் விட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லி, அவர் நேசிக்கிறவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபர்கிட்ட சொல்றாரு. இந்த வாலிபருக்கு என்ன பேசணும்னு அவர் யோசித்துட்டு அவர் மௌனமாக இருக்கிறார். அந்த இடத்துல முடியெல்லாம் வெட்டின பிறகு அவர் யோசிச்சுட்டு வெளியே போறார். அவர் பே பண்ணிட்டு, முடியெல்லாம் வெட்டின பிறகு பே பண்ணிட்டு வெளியே போயிட்டு பார்க்குறாரு. அந்த தூரத்துல, ஒரு கண்ணு எட்டுற தூரத்துல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நீண்ட முடியும் நீண்ட தாடியும் வளர்த்து கொண்டு அங்கு நின்று கொண்டு அப்படியாக சென்று கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல அந்த மனுஷனை பார்த்துட்டு இந்த வாலிபன் மீண்டுமாக இந்த பார்பர் ஷாப்புக்குள்ளாக இந்த பார்பர்கிட்ட சொல்றாரு, இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன், நீங்க ஏற்றுக்கொள்ளணும். சொல்லியா என்ன என்று அவர் சொல்றாரு. இந்த வாலிபன் சொல்றான், பார்பர்ஸ் ஆர் நாட் எக்ஸிஸ்ட். அப்படின்னா நீங்க முடிவெட்டுறவங்க நீங்களும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு. அவருக்கு ஒரு ஷாக். இப்பதான் உனக்கு முடிவெட்டினேன், இப்பதான் உனக்கு ஷேவ் பண்ணேன், நீ எப்படி இப்படி சொல்ற? எஸ், வெளியில நீங்க போய் பாருங்க, நீண்ட தாடியோட, நீண்ட முடியோடும் நீண்ட தாடியோடும் மனுஷனுக்கு இருக்காங்களே. அப்ப பார்பர்ஸ் ஆர் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே. அதை கேட்டு இந்த பார்பரு, அப்படியா, இல்லையா, நாங்க இருக்கோம், ஆனா இந்த மனுஷருக்கு எங்கிட்ட வர்றதில்லை, எங்கள் முடிவெட்டுறதுக்கு எங்கள்கிட்ட, எங்கள் பார்பர்ஸ் கிட்ட வர்றதில்லை, அதுதான் காரணம். அதுதான் பாயிண்ட். அதுங்களா, அந்த இடத்துல அந்த வாலிபன் சொல்றாரு, அதே போலதான்
கடவுள் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாரு, அவரை தேடி யாரும் போறதில்லை, அவர்கிட்ட யாரும் போறதில்லை, அவரை அழைக்கிறது இல்லை, அவரை இன்வைட் பண்றது, அவரை வரவேற்கிறது இல்லை அவங்களுடைய வாழ்க்கை. அதனால அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் காணப்படுதுன்னு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு முன்பாக இந்த கதையிலையும் காரியத்தை பார்க்கும்போது இப்படியாக இயேசுவை நம்முடைய வாழ்க்கையிலே அழைப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொண்டால் யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரைக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்துல என்ன நடந்தது? When we invited Jesus, what will happen in our life? What will happen into our life? என்று நாம் பார்க்க இருக்கின்றோம். Turn with me, John chapter 2, verses 1 to 11. நான் தமிழிலே வாசிக்கின்றேன் சீக்கிரமாக. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த கதை, இந்த பகுதி நாம் எல்லாருக்கும் அதிகமாக அநேக தடவை இந்த கதை குறித்து நாம் கேட்டுக்கலாம். இயேசு செய்த முதலாம் அற்புதம், தண்ணீர் இங்கே திராட்சை ரசமாக மாறினதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கலிலேயாவில் உள்ள ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அது கல்யாணம் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம். அந்த நாட்டில் இயேசு இருந்த நாட்களில், கிறிஸ்து இயேசு இருந்த நாட்களில் யூதர்கள் மத்தியிலே கல்யாணம் என்றால் ஒரு விசேஷம். அது ஒரு வாரத்துக்கு அப்படியாக விழாக்கோலமாக கொண்டாடுறது. அந்த நேரங்களில் அவர்கள் எதுவுமே குறையில்லாமல் பார்த்து கொள்ளணும், வரவங்களை நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாண நாளில் ஆண்டவரும் வந்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு குறை காணப்படுகிறது. என்ன குறை என்றால் திராட்சை ரசம். முக்கியமான ஒரு காரியம் திராட்சை ரசம். அவர்கள் யூதர்கள் திராட்சை ரசம் என்று தான் பார்க்கும் பொழுது அது முக்கியமாக அவர்களுக்கு குடிக்க வேண்டும். அந்த இடத்துல இது குறைவுபட்டு போயிடுச்சு. அந்த இடத்துல ஆண்டவருடைய தாயாகிய மரியாள் அந்த இடத்துல இயேசு நோக்கி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீ, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரலன்னு சொல்றாரு. அப்ப அவங்க தாயார் என்ன சொல்றாங்க? அந்த வேலைக்காரங்களை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சுட்டு செய்யுங்கள் என்று சொல்றாரு. அங்க 6 கச்சாடிகள், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு அங்க பார்த்துட்டு வேலைக்காரரை நோக்கி ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்க சொல்றாரு. அவங்க நிரப்புறாங்க. இப்போ நீங்க எடுத்து போய் பந்தி விசாரிப்புக்காரன் கொடுங்கன்னு சொல்றாரு. அது கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனை கூப்பிட்டு மாப்பிள்ளை கூப்பிட்டு கேட்கிறாரு. எல்லாரும் ஆரம்பத்தில் நல்ல ரசத்தை திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஏன்னா இந்த நல்ல திராட்சை ரசம் இவ்வளோ நேரம் வச்சிருந்தைய அப்படின்னு கேட்குறாரு. அதன் பிறகு பார்க்கும் பொழுது அதை பார்த்த
சீஷர்கள் இயேசு செய்த இந்த முதலாம் அற்புதத்தை பார்த்த சீஷர்கள் அவர் மேல இன்னும் விசுவாசம் வைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இதுதான் கதை. பார்த்தீங்கன்னா இப்படியாக இந்த நேரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவரை அழைக்க வேண்டும் என்று பார்க்கும் இயேசுவை அழையுங்கள். And we invite Jesus in our life. Amen. Things will change. Hallelujah. So we must invite Jesus in our life, in all area of our life, no matter what. So இங்க பார்க்கும்போது ஒரு கல்யாணம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த கல்யாணத்துக்கு ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் முக்கியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பார்க்கும்போது இயேசு அழைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன காரியங்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அழைக்கப்பட வேண்டும். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும், அவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கை எல்லா ரீதியிலும் காணப்பட வேண்டும். அதுதான் இங்க நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் அழைக்கப்படுகிறார். அவர் அந்த இடத்துல வந்த பிறகு குறைவு இருக்குது. ஆனா அந்த குறைவு இயேசுவின் வருகையினால் நிறைவு பெறுகிறது. So when there is lacking something, because of they invited Jesus changed the situation. He changed the water into wine. Hallelujah. So இன்றைக்கு இந்த பகுதியில இருந்து இந்த காரியத்தில் முக்கியமாக பார்க்கும்போது சில காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக மாணவர்கள் ஆண்டவர் முதலாவது அழைக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம நினைக்கலாம், இப்படி இதெல்லாம் நடக்கும், இயேசு வந்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும். So we have to invite Jesus and ask him to deal. Amen. So முதலாவது இந்த பகுதியில் பார்க்கிறோம் வசனம் 2ல இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். So first thing we have to invite Jesus. Second thing, அவருடைய தாய் வசனம் 5, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். So அதற்கு மன்னிக்க வேண்டும். இடத்துல 3வது வசனம், திராட்சை ரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவருக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. அவரை நோக்கி. அல்லேலூயா. So ask him to deal, and we invite Jesus and ask him to deal our life, the situation, the problem, anything and everything. You must remember that. You must do that. Hallelujah. So ஆண்டவரை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில அழைக்க வேண்டும். அதன் பிறகு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே டீல் பண்ண வேண்டும். காரியங்களை ஆலோசனை பெற வேண்டும். இயேசுவை அழைத்து மாத்திரமல்ல, அவரிடத்துல ஆலோசனை பெற, அவரிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும். நம்முடைய காரியங்களை எல்லாத்தையும் கொண்டு போக வேண்டும். அவருடைய பாதத்துல வைத்து ஜெபிக்க வேண்டும். Amen. Then we can see the miracles. Hallelujah. 3வது காரியம், obey to him. 5ல அதுதான் பார்க்கிறோம். அவங்க தாய் சொல்றாங்கல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். அப்ப ஆண்டவர் நம்மோட என்ன பேசுகிறாரோ இன்றைக்கு கேட்ட பிறகு, நாம் அவரை அழைத்த பிறகு, அவர்கிட்ட நாம் சப்மிட் பண்ண பிறகு, when we ask Jesus to deal, we have to obey to him whatever he commands us. என்ன காரியங்களாக இருந்தால் ஆண்டவர் சொல்கின்றபடி அதின்படி செய்யுங்கள் என்றார். அதின்படி நாம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் தண்ணீரை போல காண்கிற காரியங்கள் திராட்சை ரசமாக மாறும் என்று நாம் விசுவாசிப்போம். அல்லேலூயா. So இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை நம்ம கேட்கலாம். You can say, I have done or doing everything every day but not receive or see any changes in my life. நம்ம அதை சொல்லலாம், ஆண்டவர் நான் அழைக்கிறேன், ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவர் சொல்றபடி கேட்கிறேன், ஆனா எதுவுமே நடக்கலையே என் வாழ்க்கையில, எதுவுமே எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், எதுவுமே நடக்கல, எதுவுமே பார்க்க முடியல, வித்தியாசம் காண முடியல, மாற்றம் இல்லையே நாம் நினைக்கலாம். ஜீசஸ் said one thing. வசனம் 4 அவர் சொல்கிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. அல்லேலூயா.
So according to his time, his own time. Hallelujah. So நாம் நினைக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அதன் பிறகும் நடக்கலாம். ஆனால் கர்த்தருடைய நேரத்திலே அவருடைய சித்தத்தின்படி நிச்சயமாக அவர் செய்வார். ஆமென். அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அதன் பிறகு என்ன செய்யணுமோ அவர் செய்தார். அந்த தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. ஹல்லேலூயா. அற்புதம் நடந்தது. ஆமென். So இன்றைக்கு we must believe as the disciples. Hallelujah. So அதன் பிறகு பாருங்கள், அவருடைய சீஷர்கள் வசனம் 11 அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும் பொழுது நாம் விசுவாசம் எவ்வளவு தூரம் வைத்திருக்கோம் ஆண்டவர் மேல. சின்ன ஒரு காரியம் நடக்கும் பொழுது நாம் வைத்திருக்கிறோமா, விசுவாசிக்கின்றோமா, நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So when we invite Jesus and ask him to deal, obey and trusting at his time, believe in him, we can see the miracles in our lives too. Amen. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது காரியங்கள் மாறும். 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக தான் சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Hallelujah. So when we ask, we invite Jesus and ask to deal in our life, and we believe and trust him, trust his time, and obey to him, everything will be changed. Hallelujah. So நம்முடைய வாழ்க்கை மாறுது. நாம் தான் இடம் கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவரை அழைக்க வேண்டும். அவர் காரியங்களை நடப்பிக்க நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய நேரத்திற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவரை முழுமையாக ஒவ்வொரு நாளும் வாழ்நாளிலே விசுவாசித்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் அடையாளங்களை நாம் காணும். ஆமென். பாருங்கள், நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உண்மை நாங்கள் எப்பொழுதும் அழைத்து ஆலோசனை பெற்று உம்முடைய நேரத்தை அப்பா விசுவாசித்து உம்முடைய நேரத்தின்படி நீ செய்வீர் என்று நாங்கள் நம்பும்படியாகவும் விசுவாசித்தபடியாகவும் நாங்கள் கீழ்படியாகவும் எங்கள் ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்கள் வழி நடத்தும். அப்பா, இது உம்முடைய காரியங்கள் ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்கும்படியாக எங்கள் தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் வாழ்க்கையிலே தண்ணீரை போல காணப்படுகிற காரியங்கள் திராட்சரசமாக மாறட்டும். வறண்ட நிலங்கள் போல காணப்படுகிற காரியங்கள் அப்பா வயல்வெளியாக மாறட்டும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறும் ஆண்டவரே. விசுவாசிக்கின்றோம் அப்பா, உண்மையை விசுவாசிக்கின்றோம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம், உண்மை அழைக்கின்றோம். நீர் எங்கள் வாழ்க்கையிலே அப்பா மாற்றங்களை கொண்டு வருவீர் என்று விசுவாசத்தை இடத்துல ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்கு துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் குறைவுகள் நீங்கிட்டு, நீங்க சொன்ன ஒரு வார்த்தையால என் வாழ்க்கை மாறி